மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்படும் நீரின் அளவை அதிகரிக்க முடிவு. உபரி நீர் திறப்பு வினாடிக்கு 65,500 கனஅடியாக உயர்த்தப்படும் என்று எதிர்பார்ப்பு. சென்னையின் குடிநீர் ஆதாரமான பூண்டி ஏரியிலிருந்து நீர் திறப்பு அதிகரிப்பு. ஏரியிலிருந்து வினாடிக்கு 6,500 கனஅடி நீர் திறப்பு. சென்னை அசோக் நகரில் சாய்ந்த நிலையில் இருந்த மரம் மீது மோதிய வாகனம். மரத்தை அகற்றும் பணியில் மாநகராட்சி ஊழியர்கள் தீவிரம். சென்னை சீனிவாசபுரம் அடையாறு முகத்துவார பகுதியில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஆய்வு. அகலப்படுத்தும் பணிகளை விரைந்து முடிக்கவும் அதிகாரிகளுக்கு உத்தரவு. ஆந்திராவின் பிச்சாட்டூர் அணையிலிருந்து உபரி நீர் வெளியேற்றம். திருவள்ளூர் மாவட்டத்தில் ஆரணி ஆற்றின் கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. தென்கிழக்கு வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியிருப்பதாக வானிலை மையம் அறிவிப்பு. 24 மணி நேரத்தில் மேலும் வலுவடையும் என அறிவிப்பு. கோவை, நீலகிரி உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும். தமிழகத்தில் 28ஆம் தேதி வரை மழை தொடரும் என வானிலை மையம் கணிப்பு. குற்றாலம் மெயின் அருவி பழைய அருவியில் 10வது நாளாக குளிக்க தடை. வெள்ளப்பெருக்கால் சேதமடைந்த பகுதிகளில் சீரமைப்பு பணிகள் மும்முரம். மண் சரிவால் தடைபட்டிருந்த உதகை மலை ரயில் சேவை 5 நாட்களுக்கு பின்னர் மீண்டும் தொடக்கம். சீரமைப்பு பணிகள் நிறைவடைந்ததால் மேட்டுப்பாளையத்தில் இருந்து உதகைக்கு ரயில் இயக்கம். தங்கம் விலை சவரனுக்கு 320 ரூபாய் உயர்ந்து 92,320க்கு விற்பனை. 1 கிராம் 11,540 உயர்ந்தது. தொடர்ந்து சரியும் வெள்ளியின் விலை கிராமுக்கு 3 ரூபாய் குறைந்து 171 ரூபாய்க்கு விற்பனை. இளையான்குடியில் இளைஞர் கொலை செய்யப்பட்டதை கண்டித்து தொடரும் போராட்டம். சாலை மறியல் காரணமாக போக்குவரத்து பாதிப்பு. ரயில் விபத்து நடந்தால் மீட்பு நடவடிக்கைகள் மேற்கொள்வது எப்படி? திருச்சி குட்ஷெட் பகுதியில் தத்ரூபமாக நடைபெற்ற ஒத்திகை நிகழ்வு.
சென்னையில் தொல்காப்பிய பூங்காவை திறந்து வைத்தார் முதல்வர் மு க ஸ்டாலின். 42 கோடி ரூபாயில் நடந்த மறுசீரமைப்பு பணிகளுக்கு பிறகு பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக திறப்பு. 58 அளவில் அமைந்துள்ள சிறப்பாக செயல்பட்டு ராஜபாளையம் அருகே சமூக விரோத கும்பலை கைது செய்ய கோரி மக்கள் போராட்டம். சாலை மறியலில் ஈடுபட்டவர்களை கைது செய்தது காவல்துறை. புதுக்கோட்டையில் கட்டுப்பிரியன் பாம்பு கடித்த சிறுமியை ஒரு வாரம் போராடி காப்பாற்றிய அரசு மருத்துவர்கள். மழைக்காலம் தொடங்கிய நிலையில் எச்சரிக்கையாக இருக்கவும் அறிவுறுத்தல். மத்திய பிரதேசத்தில் தீபாவளி கொண்டாட்டத்தின் போது கார்பைட் கன் என்ற தடை செய்யப்பட்ட வெடிபொருளை பயன்படுத்திய 14 குழந்தைகளுக்கு பார்வை இழப்பு. காயமடைந்த 300க்கும் மேற்பட்டோருக்கு மருத்துவமனையில் தொடர் சிகிச்சை. ரஷ்ய நிறுவனங்களுக்கு அமெரிக்கா விதித்த தடையால் எண்ணெய் இறக்குமதியை குறைக்க வேண்டிய நெருக்கடியில் இந்தியா. வேறு நாடுகளில் இருந்து அதிக விலை கொடுத்து கச்சா எண்ணெய் வாங்க வேண்டிய சூழல். ரஷ்யா தாக்கப்பட்டால் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என அமெரிக்காவுக்கு ரஷ்ய அதிபர் புதின் எச்சரிக்கை. பொருளாதார தடைகள் பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாது என்றும் திட்டவட்டம். உடல்நலக் குறைவால் உயிரிழந்த இசையமைப்பாளர் சபீஷின் உடலுக்கு திரைத்துறையினர் அஞ்சலி. தனக்கு மிகவும் பக்கபலமாக இருந்த சகோதரரை இழந்துவிட்டதாக இசையமைப்பாளர் தேவா உருக்கம். எங்க குடும்பத்தில் இதை நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு ரொம்ப பக்கபலம் சபீஷ் முரளி. அந்த சபீஷனுக்கு என் தம்பிக்கு இப்படி நடக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. முந்தா நாள் திடீர்னு இது மாதிரி ஆயிடுச்சு. அப்பவே ரொம்ப கண்டிஷனே இல்லை. அப்பவே